நலம் தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை, நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. தொடர்புக்கு 9566244871. மீனாட்சி கோயிலில் மட்டும் மீனாட்சியை பார்த்துட்டு தான் சுந்தரேஸ்வரரை பார்க்கும். இந்த 8 திசையிலும் போர் புரிஞ்சு அந்த அஷ்டத்துக்கு பாலகர்களையும் தன்னுடைய காலடியில் போட்டுட்டார். இந்த கல்யாணத்தில் மாதிரி எந்த கல்யாணமே நடக்கலை, அவ்வளோ விசேஷமாக நடக்கக்கூடியது. அதில் தான் மதுரையில் வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் ரொம்ப விசேஷம். சித்திரை மாதம் திருவிழாவில் பெருசாக இருக்கும். ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் மீனாட்சி திருக்கல்யாணம், கல்யாணம் வேறு திருக்கல்யாணம் வேறு. திருநாளே லக்ஷ்மி, தெய்வங்களுக்கு வந்து திருன்ற அடைமொழி கண்டிப்பாக உண்டு. எப்படி ஒரு மந்திரத்துக்கு ஓம் முதல்ல வருமோ அந்த மாதிரி எந்த தெய்வங்கள்னாலும் இந்த திரு என்ற எழுத்து முன்னுக்கு வரணும், இந்த லக்ஷ்மியை குறிக்கக்கூடியது. அதனால தான் மீனாட்சி திருக்கல்யாணம். இதை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு நல்லபடியாக நடந்து உங்களுக்கு எல்லா நலம் பெற்று வாழ்த்தி என்னுடைய குரு இருப்பு நான் வணங்குறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மா தெய்வம் மகாகாலை வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். மீனாட்சி திருக்கல்யாணம் முன்னொரு காலத்தில் வந்து மதுரை எம்பதி, அதான் பாண்டிய நாடுன்னு சொல்லுவாங்க. சேர சோழ பாண்டி, அதில் வந்து பாண்டிய நாடுன்றது தான் மதுரைன்னு சொல்லப்படுது. அந்த மதுரை எம்பதியில் அப்போது அந்த மதுரை தலைநகராக கொண்டு ஆளக்கூடியவங்களாம் வந்து பாண்டிய மன்னர்கள் தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் மலையத்துவஜன்ற பாண்டிய நாட்டு மன்னன் அப்போ வாழ்ந்துட்டு வந்திருந்தான். அந்த ராணியோட பேர் வந்து காஞ்சன மாலை. இவங்க இந்த 2 பேருக்குமே எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்தது. வெற்றி பெற்றாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, எல்லா வாழ்க்கையில் எல்லா சுகமும் கிடைச்சிது. மக்களுக்கு எல்லாமே செஞ்சாங்க, மக்கள் அவங்கள புகழ்ந்தாங்க. எல்லா செல்வங்களும் அவங்க கிடச்சி, 16 செல்வங்களும் கிடச்சி. ஒரு செல்வம் மட்டும் கிடைக்கல. அது என்ன செல்வம்? அதுதான் புத்திர செல்வம். சந்தான பாக்கியம் இல்லை அவங்க. ராஜகுரு வளர்ச்சி கேட்கும்போது புத்திர காமேஷ்டி ஆகணும்னா குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு செய்யக்கூடியது. அப்போ நீங்கள் பண்ணுங்க மன்னா, நீங்கள் சிவனை நோக்கி ரொம்ப அவர் கண்டிப்பாக வரம் கொடுக்குறாரு. சிவன் வந்து வரம் கொடுக்கல மன்னன் அப்படியே சொல்லுவார். சொல்லிவிட்டு அதனால் நீங்கள் வந்து இந்த யாகத்தை நடத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர செல்வம் கிடைக்கும். சரி, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சிவனை நோக்கி தவம் இருக்கணும். தவம் இருந்து அம்பாலையும் வழிபடணும். அம்பாலையும் வழிபட்டு சிவனையும் வழிபட்டு வந்தீங்கன்னா வந்துட்டு நான் சொல்லும் காலம் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யாகத்தை ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அவர் சொன்ன நாட்கள் வரைக்கும் இருந்துட்டு 48 நாட்கள் தான், ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தவம் இருந்து விரதம் இருந்து அதுக்கப்புறம் அந்த யாகத்தை ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி அந்த தீப ஜோதியில் அந்த யாகம் வளர்க்கும் போது அதையே பார்த்துக்கிட்டு சிந்தனையோடு இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த தீயிலேருந்து திடீர்னு ஒரு குழந்தைன்னா பிறந்த நம்ம கைக்கு வந்து இப்போ 1 வயசு கூட இருக்காது, அதான் கைக்கு வந்து சொல்லணும். அப்படி கிடையாது, ஒரு 3 வயது வரும். 3 வயசு குழந்தை எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு 3 வயது பெண் குழந்தை அந்த தீயிலேருந்து வந்து அந்த ராணி இருந்தாங்களே மகாராணி, அவங்க காஞ்சன மாலை, அவங்க மடியில் வந்து விழுந்துருச்சு. விழுந்த பிறகு தான் கத்துது. எப்பவுமே குழந்தை வந்த பிறகு, வெளியே வந்த பிறகு நிற்கும். அது தெய்வ குழந்தையாக இருந்தாலும் சரி, எந்த குழந்தையாக இருந்தாலும் அது கத்தும். அது கத்தும் போது தான் அதுக்கு உயிர் வந்து வெளியே வருதுன்றது உண்மை. அந்த மூச்சு காற்று வந்து ஒரு உயிர் வந்து மூச்சு காட்டுறது, அது வந்து நிறைஞ்சி வரும். அப்போது மடியில் வந்து விழுந்த உடனே கத்த உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. 3வது குழந்தை பெண் குழந்தை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாமே பண்ணாங்க, பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லோரும் வந்து பார்த்தாங்க. ஆனால் அதில் ஒரு மன கஷ்டம் அவங்களுக்கு வந்துச்சு. பார்த்தோன்னே அந்த பெண் குழந்தைக்கு எப்பயுமே பெண் குழந்தை எல்லாத்துக்குமே மார்பங்கள் வந்து 2 தான் இருக்கும், 2 சனங்கள் சொல்லுவாங்க. இந்த பெண் குழந்தைக்கு 3 சனங்கள் இருந்தது. எப்படி முக்கண் நெற்றி, ஈஸ்வரனுக்கு வந்து 3 கண் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் 2 கண் தான். ஈஸ்வரனுக்கு வந்து 3 கண். இந்த குழந்தைக்கு நாளைக்கு பெருசாட்ட யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த கவலை இப்போயே வந்துச்சு அவங்களுக்கு. கிடைச்சும் கவலை, அந்த கவலையிலே இருந்தாங்க. ரொம்ப அதிலேயே ரொம்ப சிந்தனையாக இருந்தது. மக்களும் வந்து எல்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க, இப்படி ஆயிடுச்சா எனக்கு, ராஜாவுக்கு இப்படி ஆயிடுச்சான்னு. அப்போது ஒன்று மேலே அசரின்னு சொல்லுவாங்க. அசரின்ற போது கவலைப்படாதே மன்னா, இந்த பெண் பக்குவம் அடைந்து அந்த வயதுக்கு வராங்க இல்லையா, மனப்பக்குவம் வந்து வயதுக்கு வரும்போது அவளுக்கு திருமணம் நடக்கும் நாளிலே வரன் தேடும்போது வரக்கூடிய வரன் எந்த வரனை பார்த்தால்
அவளுடைய சனம் மறையுதோ அந்த வரன் தான் அவளுக்கு அமையும், கண்டிப்பாக மறைந்து விடும். அந்த மணாலன்னா அந்த வரன், ஆண் பையன் மாப்பிள்ளை இப்படி சொல்லலாம். இப்படி சொல்லிட்டு அந்த சத்தம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு போன உயிர் மீண்டு வந்தது. ஏன்னா நம்ம பரிகாரம் கிடைச்சிருச்சு, ஒரு தெய்வக்குரல். அதுக்கு வந்து தெய்வக்குரல்னு சொல்லுவாங்க, அருள் வாக்கு, அதுதான் அருள் வாக்கு. அதனால் அந்த அருள் வாக்கு கேட்ட உடனே அவங்க சந்தோஷமாகி அவளை நல்லா சீராட்டி பாராட்டி வளர்த்து வந்தாங்க. அவளுக்கு எல்லா வேலையுமே கற்றுக் கொடுத்தாங்க. மீனாட்சி என்பவள் பெண்ணுக்கு பெண், ஆணுக்கு ஆண், எல்லாத்துக்கும் ஆணுக்கு ஆணாக இருப்பா, பெண்ணுக்கு பெண்ணாக இருப்பா. எல்லா கலைகளும் கற்றுக்கிட்டா. ஆயக்கலைகள் 64 கற்றுக்கிட்டா. எல்லாமே தேர்ச்சி பெற்றுட்டா. தேர்ச்சி பெற்றுட்டு சும்மா இல்லை அவள். அப்பா மட்டும் கூட சொல்ல, 8 திக்கு, அஷ்ட திக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஈசானன், இந்திரன், அக்னி, யமன், நிருதி அப்படின்னு சொல்லுவோம், நைருதி, வருணன், வாயு, குபேரன், இந்த மாதிரி 8 திக்கு, அஷ்டதிக்கு பாலகர்னு சொல்லுவாங்க. இந்த 8 திசையிலும் போர் புரிஞ்சு அந்த அஷ்டதிக்கு பாலகர்லையும் தன்னுடைய காலடியில் போட்டுட்டா. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இருக்கிறதே 8 திசை தான், 8 திசையுமே வெண்டுட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அப்போ மேலோகத்துக்கு, தேவலோகத்துக்கு போகிறா. தேவலோகத்துக்கு போயிட்டு நேராக எங்கே போகிறா பார்த்தீங்கன்னா, கைலாசம். எம்பெருமான் ஈசன் தானே எல்லாருக்கும் பெரிய தெய்வமாக சொல்லப்படுது. அந்த ஈசனையே எதிர்க்கிறதுக்கு போகிறா. ஈசனை எதிர்த்து போகும்போது ஒரு எல்லாமே வந்து நிற்கும்போது ஈசன் பார்க்குறாரு, இவளும் பார்க்குறார். அந்த அவளை பார்த்த உடனே அந்த க்ஷணமே எப்படி சொல்கிறோம், அந்த ராமர் வந்து சீதையை பார்க்கும்போது அண்ணலும் நோக்கிலால் அவளும் நோக்கிலான்னு சொல்கிறார். அந்த மாதிரி 2 பேரும் பார்க்கும் பொழுது இவருடைய 3வது சரம் உடனே மறைஞ்சிடும். அப்போ தான் தெரிஞ்சுது, ஆஹா இவர் தான் நம்மளுடைய மணக்கக்கூடிய மணாளன் அப்படி தெரிஞ்சுக்கிறார். சுவாமின்னு சொல்லிட்டு வெக்கம் வந்துடுது. பெண்களுக்கே உரியான வெக்கம் வந்துடுது. கை கூப்பி வணங்கி, என்னை மன்னிச்சுக்கோங்க சுவாமி, நான் இப்போ தான் உணர்ந்துட்டேன், நீங்கள் தான் எனக்கு வந்து இது பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிறார் ஈசன்ட்ட. அதுக்கப்புறம் தான் ஈசன் வந்து அந்த மதுரையிலே, இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, பெருமாள் வந்து அந்த விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய திருமால், அவர் வந்து முன்னிருந்து 33 தேவரும் வந்துட்டாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த கல்யாணத்தில் மாதிரி எந்த கல்யாணமே நடக்கலை, அவ்வளோ விசேஷமாக நடக்கக்கூடியது. அதில் தான் மதுரையில் வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் ரொம்ப விசேஷம். சித்திரை மாதம் திருவிழாவில் பெருசாக இருக்கும். 10 நாள் திருவிழா, 21 நாள் திருவிழா அப்படிலாம் ரொம்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அவர் வந்து பெருமாள் வந்து விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய வந்து கை பிடிச்சி மீனாட்சி கொடுத்தாரு. பிரம்மா வந்து யாகம் வளர்க்குறார், அவர் உட்காந்து யாகம் வளர்க்குறார். 33 தேவரும் வந்துட்டாங்க. நந்தி தேவர் இசை கருவியில் வாசித்து நடனமாறு எல்லாமே நடக்குதாங்க. அவ்வளோ விசேஷமாக இருக்குது. அந்த திருக்கல்யாணம் வந்து ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இது வந்து நடந்தது எப்போது? சக்தி யுகம் மற்றும் 4 யுகம்னு சொல்கிறோம் இல்லையா, கிரேதாயுகம், திரேதாயுகம், தௌரவாயுகம், கலியுகம் அப்படின்னு. அந்த சக்தி யுகத்தில் தான் சக்தி வழிபாடு பற்றி சொல்லக்கூடிய விஷயம் சக்தி யுகத்தில் தான் இருக்கும். சக்தி யுகத்தில் நடக்குது இது. அப்போது வந்து மீனாட்சிக்கு கல்யாணம் நடக்குது. அதுக்கு மீனாட்சி கல்யாணம் நடந்த உடனே அவங்க அங்கே உடனே போக முடியாது இல்லையா, கொஞ்ச நாள் வாழணும்னு சொல்லி அங்கே வாழ்கிறாங்க. அவங்க வாழும்பொழுது அவளுக்கு வந்து மீனாட்சி தான் மெயின் அங்கே சொல்லப்படுறா. அப்போ வந்து எல்லாமே என்ன பண்ணிட்டாரு ஈசன் வந்து அவளுக்கு தான் வெட்டி கொடுக்குறாரு. பொதுவாகவே எந்த ஒரு கோயில் போனாலுமே மூலவரை பார்க்கணும், எல்லாமே விசேஷம். தெய்வத்தை, ஆண் தெய்வத்தை மெயினாக பார்ப்பாங்க. அப்புறம் அம்மன் கூட அப்புறம் தான் பார்ப்பாங்க. மீனாட்சி கோயிலில் மட்டும் மீனாட்சியை பார்த்துட்டு தான் சுந்தரேஸ்வரரை பார்க்கணும். அப்போ சுந்தரேஸ்வரன்றது அவதார புருஷனாக அங்கே அமைகிறார் மதுரையில். மீனாட்சி வழிபட்ட பிறகு தான் சுந்தரேஸ்வரரை பார்க்கணும். அங்கே பெண்களுக்கு தான் முதலிடம். அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயமாக அங்கே இருக்குது மதுரையில். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த திருக்கல்யாணம் நடக்குது, ரொம்ப குலகலமாக நடக்குது. அப்போது அப்பேற்பட்ட அந்த தெய்வக்கலை நடக்கும்போது இது வந்து பார்க்குறதுக்கு கண்குள்ளா காட்சியாக இருந்தது. இது மாதிரி நடந்து அவங்க வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த காலங்கட்டம், எல்லாத்துக்குமே நேரங்காலம் உண்டு இல்லையா, எல்லாத்துக்குமே நேரங்காலம் உண்டு. அந்த நேரங்காலம் முடியும் தருவாயிலே கிளம்பும் பொழுது அந்த தாய் தந்தையர் கேட்டுக்கொண்டு நாங்கள் மீனாட்சி தன்னுடைய சொருபமாக அங்கேயே அவளுடைய அவங்களாம் ஈஸியாக எடுப்பாங்க. இப்போலாம் கூடு விட்டு கொடுப்பாயிருது, அஷ்டமாசியத்தில் கூடு விட்டு கொடுப்பாயிருல இருக்குது. அந்த மாதிரி அவங்க மீனாட்சி அங்கே இருக்கிற மாதிரி இருந்துட்டு சுந்தரேஸ்வரர் அங்கேயும் இருப்பாங்க. இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. மதுரையில் வந்து ரொம்ப விசேஷம், பெரிய விஷயம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரு ரூபமாக இருந்து எல்லாருக்கும் நான் மக்களுக்கு வழிபடுறேன், நல்ல ஆட்சி புரியறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்கிட்டாங்க. சூழ சரீரம் வந்து மேலே போயிடும், சூட்சும சரீரம் அங்கே இருக்குது. இது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் தான் அந்த மதுரையில் வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக சிறந்த வாழ்க்கை. அந்த இப்போது கல்யாணம் ஆகிட்டு வந்தால் கூட அவங்களும் அதை பார்க்கலாம். அந்த கணவன் ஒற்றுமை கிடைக்கும், தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நடக்கும். இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், மீனாட்சி மட்டும் வணங்கக்கூடாது. மீனாட்சி தோளிலே அமர்ந்திருக்கும் கிளியை கண்டிப்பாக வழிபட வேண்டும். கிளியை வணங்கணும். கிளியை வணங்கி அந்த கிளிக்கிட்ட தான் இப்போ நம்ம சிவபெருமானுக்கு ஏதோ ஒரு விஷயம்னா பிரதோஷத்தில் பார்த்தீங்கன்னா கூட
நந்தி தேவர்கிட்ட காதை மூடிட்டு சொல்லுவாங்க. நந்தி தேவர்கிட்ட சொன்னால் அவன் சிவன்கிட்ட போயிடணும். அது மாதிரி அந்த கிளிக்கிட்ட சொல்லணும். கிளிக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக கிளியோட தன்மை என்ன, சொன்னதே சொல்லும் கிளி பிள்ளைன்னுவாங்க. அது நம்ம சொன்ன கோரிக்கையை மீனாட்சி அம்மாட்ட சொல்லிக்கிட்டே இருக்குமா. அவன் வந்துட்டு போனால அவனுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடியும். அவனுக்கு குழந்தை கிடைக்கலன்னு வந்தால குழந்தைய கொடு, சீக்கிரம் குழந்தைய கொடு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் கிளி சொன்னதை சொல்லலாம், கிளி பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதான் அதனால் அந்த கிளியை கண்டிப்பாக வழிவிட வேண்டும். 60ஆம் கல்யாணம் பண்ண முடியல, 70ஆம் கல்யாணம் பண்ண முடியல, 80ஆம் கல்யாணம் சதாபிஷேகம் பண்ண முடியல, சஷ்டியப்த பூர்த்தி பண்ண முடியல, இது மாதிரிலாம் தள்ளி போகிறாங்க இல்லையா, அந்த வயசில் விட்டுருவாங்க. அவர்கள் எல்லோருமே இந்த மீனாட்சி திருக்கல்யாண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த சஷ்டியப்த பூர்த்தி பண்ண பலன் கிடைக்கும், சதாபிஷேகம் பண்ண பலன் கிடைக்கும். அது கண்டிப்பாக நடக்கும். இது இந்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதெல்லாம் நீங்கள் இந்த கலந்துக்கணும். இது கலந்துக்கணும் பெரிய விஷயமே இல்லை. அதில் போய் கலந்துக்கிறதுனால உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. அந்த தரிசனத்தை பார்த்தா போதும். நீங்கள் செய்யணும், உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைனா தரிசனம் கையெடுத்து கும்பிட்டுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆயுசோமம் பண்ண பலன் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அந்த கண்ணகி, மதுரை கண்ணகி எரிச்சாங்க இல்லையா, அந்த கண்ணகி கூட மீனாட்சியோட அவதாரம் தான். அதுக்கு தனியாக கூட கோயில் வச்சுருக்காங்க கண்ணகி கூட. அதனால் நல்லவங்களுக்கு நல்லவன், கெட்டவங்க கெட்டவன். அதனால் இப்படி இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு வேண்டிட்டு வந்தால் எல்லா பிரச்சனையும் தீரும். இதெல்லாம் நீ பயன்படுத்தி நல்லபடியாக வாழணும்னு உங்களை வாழ்த்துறேன். இதுக்கப்புறம் என்னுடைய உபாசனை மகாவாரகனை வணங்கி உங்களுக்கு எல்லா பரிபூர்ணமாக அருள் கிடைக்கணும்னு வாழ்த்துறேன். ஓம் மகிஷத் பஜாய் வித்மகே சண்டகஸ்தாய திமிகே தன்னோ வாராகி பிரஜோதயாத். வாராக பரிபூர்ணம் கிடைக்கும் சொல்ல வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.